சரி காது குத்துறேன். காது குத்துற மாதிரி இருந்தா பையன் சின்ன பச்சை குழந்தை, அதனால காலை ஆட்டுவான். தலையெல்லாம் ஆடும். அதெல்லாம் மாறி குத்தி போடுவேன். சரி, அதனால நான் காது குத்தும் போது இன்னும் நல்லா காலை பிடிச்சுக்கணும். ஆமா, சரி சாமி, நல்லா காலை எடுத்து பிடிச்சுக்கணும். உடவே ஓடுது. சரிங்க, ஏன்னா மாறி போச்சுன்னா ஓட்ட வேற பக்கம் குத்து. சரி சாமி, சரி சாமி, குத்துட்டுமா? குத்துங்க. குத்தினேன் பாரு. அழுவாம குத்துங்க. குத்துறலாம் குத்துறது. சரி, குத்துங்க. ரெடியா இருக்கு. காலை பிடிச்சுக்கிறேங்க. நான் குத்துற மாதிரி அப்படி இருக்கீங்களா? அப்படி ஆட்டாம பிடிச்சுக்கிற குத்துங்க. ஆட மாட்டாங்க, குத்துங்க. சொட்டத்தலையா ஏன் கால்றா? அப்படியே சொன்னீங்க. காலதான் பிடிச்சு சொன்னீங்க. குழந்தை காலை பிடிச்சு சொன்னா குழந்தை காலா? சரிங்க, சரிப்பட்டு வரல. அதனால இப்ப நான் காதை குத்துறேன். நீ நல்லா காது பிடிச்சுக்கணும். ஆமா, எப்படி பிடிச்சுக்கணும்? காதாட்டு பிடிவோம். சரி சாமி, அதெல்லாம் உசாரா பிடிப்பீங்க. நானு அந்த விஷயத்தெல்லாம் கெட்டிக்காரங்க. கப்பலி பிடிச்சுக்கோங்க. ஆமா, சரி, ரெடியா இரு. குத்துற மாதிரி பிடிக்கிறீங்களா? இருந்தாலும் இந்த குழந்தை தூக்கத்தை கூட அழுவோம். அதனால தொட்டல போட்டு ஒரு நாள் தாலாட்டு பாடி தூங்க வைக்கலாம். அப்புறமே கம்முன்னு தூங்கும். நல்லா தாலாட்டு பாடு. மதுரை மகாதோர சாமியாகப்பட்ட இதே குழந்தையாகப்பட்ட முத்தமீரானு பேரை வச்சு மாடு வாங்குறதுக்கு காசு இல்லைங்க. பால் வாங்குறதுக்கு. ஆமா, மாடு ஒண்ணு வாங்கி அது பால் வச்சு இந்த பையனுக்கு ஊத்தி நாங்க வளர்த்தணும். அதனால உங்களுடைய கையில் உண்டான காணிக்கைகளை பால் காசாக போட்டு இந்த குழந்தைய வணங்கி போய் அமரும் போது தாழ்ந்த பணிவுடன் கெட்டுக் கொள்கிறோம். காசு போனீங்கன்னா மாடு வாங்கி வரணும்.
அதற்காகத்தானே மதுரை வீர மகாதேவ சாமி ஆகப்பட்ட இதோ 32 பந்தங்களை கட்டி நம்ம வீதி வழியாக வந்தால் காத்து கருப்பு பேய் பிசாது பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் பஞ்சிலே திட்டால் எப்படி பஸ்மமா எரியுமோ அதே போல பிடித்த கிரகமெல்லாம் துஷ்ட சக்திகள் எல்லாம் விலக்கி இந்த 32 பந்தங்களை கட்டி கொண்டு மதுரை வீர மகாதேவ சாமி வர போகிறார். அவருடைய கையில் உண்டான காணிக்கைகளை பின்வழங்கி அவர் இடத்திலே ஆசீர்வாதம் பெற்று சென்றார். உங்களை பிடித்த கிரகம் அனைத்துமே விலகம் என்று ஐதீகத்தில் உள்ளது. இப்ப மதுரை மகாதேவ சாமி பந்தம் கட்டு வருகிறார். அனைவரும் பந்தத்தை கால் தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை வீர மகாதேவ சாமியாகப்பட்ட இது அருளோடு மருளோடு
32 பட்டங்களை கட்டி நம்ம வீதி வழியாக வந்து ஆனால் காத்து கருப்பு பயிர் சாதம் அழுத்தி விலகி இது அமர்ந்து கொண்டிருக்கிறார். கொலுவுலே உங்களுடைய கையில் உண்டான காணிக்கைகளை இந்த மதுர வீரனுக்கு பின் விலங்கி அவரிடத்திலே திடீரென்று சென்றால் உங்களை பிடித்த கிரகம் எல்லாம் விலகிவிடும் என்று ஐதீகத்தில் உள்ளது. ஆனால் கையில் உண்டான காணிக்கைகளை போட்டு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கடா அதாண்டா இருக்குது. சாமி முத்து வீரகனும் தமிழ்தாய் வருகின்றான் வருகின்றானே.
பொறுமை யாரு பேசுறது படு பூஜாரி சாமி துவானுக்கு இந்த பட்டாத மாமல்ல கூத்தாடாது சாமி பிடிச்சு போறா கூத்தாடா உடல் அங்கே அதன் உயிர் மட்டும் இங்கே. சபைக்கு பணிவான வணக்கம். இந்த நாட்டுக்கு நாடு நாடு பேரு புகழ் சிறந்த ஒரு அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டில் பகிர்ந்த கரட்டூர் இன்னும் கரட்டூர் கிராமம் என்றாலே நம்மளை போன்ற நாடக கலைஞர்களுக்கெல்லாம் பேசுறது ஏப்பா கண்ணாடி போட்டுக்கிறப்பா பேசாதீங்க. சாமி மதர் சாமி வந்திருக்குது. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. அப்படிப்பட்ட ஊருக்கு ஒரு கோவிலை நிறுவி அந்த கோவிலை ஒரு தெய்வத்தை அமர வைத்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அவதரித்த நமது மாரியம்மன் என்ன அறுபது இனத்தில் காவல் தெய்வானுக்கு கொடுக்க மட்டுக்கணக்காத மகாதிரி மதுரை தென்னாட்டு சிங்கம் ஊருக்கு என்று பெயர் புகழ் படைத்த வையகத்தில் சிங்கம். எப்படி வையகத்தில் சிங்கம் ஈடு இணையில்லாத தெய்வம், ஒப்பில்லாத மணிவிளக்கு, நாம் குல தெய்வம். அப்படிப்பட்ட நமது மட்டுக்கிடங்காத மகாதிரி மதுரையன் அவருடைய திருவிழாவணி என்று பெருவிழாவாக கொண்டாடி இந்த தீபாவளி தெய்வமான சபை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த தெய்வங்களுக்காக ஒரு நாள் சுதநாட்டியம் வைத்த நமது அருந்ததின மக்கள் அனைவருக்குமே நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம். அப்படி இருக்க நாம் மட்டுக்கிடங்காத மகாதிரி மதுரையன் எதற்காக 32 தீபங்களை கட்டி எதற்காக நாம் ஊர்வலியே வருகிறார்? எந்த ஒரு தெய்வம் எப்படி உலகத்தில் எத்தனை தெய்வம் இருக்கிறது? எந்த தெய்வமாவது நெருப்போடு விளையாடுகிறதா? ஆனா நெருப்போடு விளையாடக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நமது மட்டுக்கடங்காத மகாதிரி மதுரையன் மட்டும்தான். நமது குலதெய்வ பெருமாளுக்கு ஒரே ஒரு தீப்பொம்பு, அது திருக்கோடி கம்பம். ஆனா நம்ம மதுரையனுக்கு சரியாக 32 தீபந்தங்கள்.
எப்படி 32 தீபந்தம் 32 தீபங்களையா கட்டிக்கொண்டு அருள மருளோடு இந்த ஊரை சுற்றி இந்த வீதிகளை சுற்றி எதற்காக இந்த கோவிலை சுற்றுகிறார்? ஊரை பிடித்த கொடுங்க காற்று கருப்பு பேய் பிசாசு பில்லி சுனிகம் நதி நடக்கும் கண் திருஷ்டி எதிராளி சிதறாளி எந்த ஒரு துஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இந்த மதுரை அனலை கண்டாலே அது கண்டாதி கண்டமாக இருந்தாலும் ஓடி ஓடி வேண்டும். அப்படிப்பட்ட நம்ம மதுரை பெறும் எப்படி தீப்பந்தத்தோடு விளையாடி கொண்டு வந்து அருள மருளோடு இந்த கொலுசபையில் அமர்ந்து அனைவருக்கும் காட்சி கொடுத்து எப்படி இந்த முத்து வீரன் எங்கு பிறந்தார் எங்கு வளர்ந்தார் இதுவரைக்கும் கதை கேட்டிருப்பாங்க. யாரா ஒருத்தர் சொல்லு யாரும் சொல்ல மாட்டாங்க, படிச்சு சொல்லிட்டாங்க, மனசுல வச்சுக்க மாட்டாங்க. ஆமாங்க, இந்த ஊடல பார்த்தாங்க அங்கெல்லாம் நறுசு சப்ஜெக்ட் அவுட் சாமி எல்லாம் படுது மாரியாவில் பொறி தண்டால் விடுறாங்க சாமி. யாராவது ஒருத்தர் யாரு? கருப்புசாமியா? கருப்புசாமி தாலாட்டா அது வரைக்கும் கதையை பாத்தீங்களா? அப்படி இருக்க காசிராஜனுக்கும் செம்பகவல்லிக்கும் பிறந்து பிராமணனுடைய சொல் பேச்சை கேட்டு இது ஆகாத குழந்தை கால் நிமிடம் வைத்திருந்தாலும் கல்கோட்டை தீப்பற்றிருக்கும், அரை நிமிடம் வைத்திருந்தாலும் அருகோட்டை தீப்பற்றிருக்கும் என்று பிராமணனுடைய தீய சொற்களை கேட்டு 6 வண்டி 100 சட்டம் 64 சேவல் அழைத்து தங்கமுக தாம்பாளத்தை வைத்து சிங்கமுக பல்லாக்கி ஏற்றி யாரும் இல்லாத கானகத்தில் ஒரு வீரியமரம், அந்த வீரியமரத்துக்கு கரையில் ஒரு கன்னி புத்து, அந்த கன்னி புத்துக்கு அந்த குழந்தையை போட்டுவிட்டு இந்த குழந்தை இறந்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பஞ்சாங்க ஜோசிகர் அவருடைய எண்ணம் ஈடேறுதா? கிடையவே கிடையாது. இவன் யார்? இடபுற தண்டை கொடிவாள சிலம்பு, வலபுற தண்டை வலது கையில் 18 விருதுகள். அப்படிப்பட்ட குழந்தை இந்த கானகத்தில் இருக்கும் பொழுது இந்த நாகத்தும் இந்த கன்னி புத்துக்குரிய நாகம் எப்படி இந்த குழந்தைக்கு கொடையாகவும் தன் வாயிலே தேன் கூடை கட்டி அந்த குழந்தைக்கு உணவாகவும் கொடுத்து இந்த கானகத்திலே வளர்த்தோறும் தருவாயில் கோனேரி இடைப்பட்டு வாழ்ந்து வர கொடுங்க. பெரிய பொம்மனுடைய பண்ணைத்தில பண்ணையம் கட்ட கொடுங்க. நம்ம ஆதி மாதாரி சின்ன அந்த சின்னான் அவருடைய மனைவி அவனுக்கு கொடுங்க. சொல்லி இரு மாபார பட்டைகளை கட்டி நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா இந்த சுமையை தூக்கி விடும் என்று அழுது புலம்பும் பொழுது இந்த குடையாக இருந்த பாம்பு தன் குடையை சுருட்டிக் கொண்டு புத்துக்குள் போய் ஒளிந்தது. எப்படி புத்துக்குள் போய் ஒளிந்து விட்ட உடனே இந்த குழந்தை வெயில் பட்டு வீர் வீர் என்று கத்த அந்த சின்னானுடைய மனைவி செல்லி எங்கேயோ குழந்தை அழுகுறல் என்று கேட்டவுடனே இந்த குழந்தை அங்கும் இங்கும் தேடி கண்டெடுத்து குழந்தை எடுத்து அணைத்தால் இடதுபுறம் முத்த விட்டார், மாறி அடைத்தால் வலதுபுறம் முத்த விட்டார், பிள்ளை இல்லாத வீட்டிற்கு பிள்ளை வந்து விட்டார், மைந்தன் இல்லாத வீட்டிற்கு மைந்தன் வந்து விட்டார் என்று எனக்கு எடுத்து வளர்த்தி எனக்கு என்னம் என்று பெயர் வைத்தார். என் பாட்டமாருடைய பெயராளர் கொடுங்க முத்துப்பகடை வீரப்பகடை. இவர் இருவருடைய பெயரின் ஞாபகார்த்தமாக எனக்கு பெயர், என் பெயர் முத்து வீரன். சக்கிலிச்சு பால் முடித்து சமத்தா வளர்ந்த வீரன், மாதுகைச்சு மார்பால் குடித்து மகிழ்ச்சி வளர்ந்த வீரன், சின்னான் வீட்டில் விரைவாக